2025 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குதுன்னு வச்சுங்களேன். செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறக்குது இந்த மாதம், ஜூலை மாதம். அப்போ இந்த ஜூலை மாதத்தோட ஒரு தன்மை பார்க்காது. உங்களோட சிம்மத்துக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். இப்போ சூரியன் எங்கே இருக்கார்? அதாவது மிதுன ராசியில், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், லாபத்தில் இருக்கார். என்னங்க சிம்ம ராசிக்கு அந்த அஷ்டமச்சனி வேறு நடக்குதுங்கிறீங்க, லாபம்னு சொல்கிறீங்க. அதாவது உங்கள் ராசி அதிபதி கொண்டு தான் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு அதிபதி யார்? சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். சூரியன் இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். ரெண்டாம் அதிபதியோட வீட்டில் லாபாதிபதி போய் உட்காந்துட்டான்னு வச்சுங்க. அப்போ புதனோட வீடு 2க்கு அதிபதி அவர் தான், 11க்கு அதிபதி அவர் தான். அவரோட வீட்டில் போய் சூரியன் உட்காந்துட்டார். அப்போ இந்த மாதங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 20 தேதி வரைக்கும் ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை, லாபத்துக்கு உண்டான சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய தன்மையும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதுக்கு மேலே 12ஆம் இடம் ஒரு மாதம் சஞ்சாரம் செய்ய வந்துடுவார்னு வச்சுங்களேன் சூரியனை. அப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ உங்கள் ராசி அதிபதி 11ல் இருப்பது லாபத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு லாபம் கிடைக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா குருவும் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 11ல் போய் உட்காந்துட்டார். அஷ்டமத்துக்கு அதிபதியும் அவர் தான். ஆனால் குரு சூரியன் சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு சிவராஜ்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிவனோட வழிபாட்டை நீங்கள் செய்ய உங்களுக்கு அனைத்துமே ஒரு சாத்தியம். ஏன்னா இருந்தாலும் உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தாங்க. அவரே உங்கள் ராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாய் கேது இருக்கும்போது ஆன்மீக வழிபாடு, அதாவது ஆன்மீகம் என்பது சிவனோட வழிபாடு மிக மிக உங்களுக்கு சிறப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நமக்கு ஒரு தெரியாத நமக்கு பிரச்சனை, ஒரு எதிரியால் ஒரு பிரச்சனை வரக்கூடிய தன்மையில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட சிவன் வழிபாட்டை மேற்கொள்ள உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். அதே மாதிரி குருவின் பார்வை ராகு மேல் விழுகிறது. அப்போ குரு 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால அந்த ராகு மேல் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய தன்மையாக குருவின் பார்வை போக்கிவிடும். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் குருவோட சேர்க்கை பெற்றிருப்பதும், அதே மாதிரி உங்களோட தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருப்பதும், அப்போ உங்கள் முயற்சிக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும். அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் தொழில் மூலியமாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா தொழிற்ஸ்தானம் ஆட்சி பெற்றிருக்கும் போது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஜூலை மாதத்தில் தொழில் மூலியமாக நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டு. ஏன்னா தொழிற்ஸ்தானாதிபதியாக சுக்கிரன் அவர் 10ஆம் இடத்துலேருந்து அடுத்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 10லேருந்து 11க்கு போகும்போது இந்த மாதம் உங்களுக்கு தொழில் மூலியமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு சிக்கல் இருந்தால் கூட இந்த மாதம் அது தீரக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் நண்பர்களே. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக அமைய வாழ்த்துக்கிறேன். நன்றி.